ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது இதில் கூட கொழுக்கட்டை செய்யலாமா? ஆமாங்க, இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான். இதுக்கு காம்பினேஷனாக கார சட்னி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அரிசி அவல் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அவளையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறினீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான கொழுக்கட்டை ரெடி. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.